நேச்சுரல். ஆனால் அந்த தோல்வி நண்பனாகாது. அந்த தோல்வி அவனுக்கு துரோகமாக மாறும். அந்த தோல்வின்ற ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கெடுதலை மட்டும்தான் அவன் செய்வான். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் நாம் இங்கே போய் மூழ்கிட்டு கிடக்கிறோம். ஸோ இதுலேருந்து மீள்வதற்கு வழிகளை தான் நம்ம அன்பே சைடில் சொல்கிறோம். ஸோ எத்தனை பேர் நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், ஆனாலும் நான் இந்த வேலைக்கு தான் போகிறவங்கன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? ஸோ எத்தனை பேர் இதை மாற்றி காட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், அன்பே சாயில் இருந்து நிறைய மனிதர்களுடைய உங்ககிட்ட கமெண்ட்டில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியுது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய சாய்ராம்ஸும் அதிகம். ஆனால் அவங்கள எல்லாமே நான் யூடியூப்பில் போட்டேன்னா அது ஏதோ விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன். அதை மட்டும் நான் செய்யவே கூடாது. எனக்கு இந்த அற்புதங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம அப்படி உண்மையாக நடந்த அற்புதத்தை வெளியில் சொல்கிறதே தப்புன்னு அதாவது அவங்க வாயால் அவங்களோட குரலால் சொல்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பதிலாக என்னுடைய குரல்லே அது போகட்டும்னு என் விருப்பம். ஸோ புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு திருத்தி மேற்கொண்டு நாம் என்ன செய்யணுன்றதை கூட நம்ம அழகாக பொறுமையாக நிதானமாக பண்ணலாம். இங்கே எதுவுமே போகலை. ஏன்னா சேர்க்க வேண்டிய இடத்துல சாய்ப்பவங்களை சேர்த்துருக்காரு. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த இடத்துல சேர்த்து வச்சுருக்காரு. நீங்கள் கேட்டதை விட கேட்காதது